குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சந்திரராஜன். ஒரு டிஸ்கிளைமரை பார்த்துருந்தான், அதுக்கப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். நிஃப்டி இன்னைக்கு வந்து கேப் டவுன். ஸோ டெய்லி மோடி பிரைம் மினிஸ்டர் தான் ஒன்று சொல்கிறாரு, மார்க்கெட் கேப் டவுன் ஆகுது. ஸோ நேற்றுக்கு ஃபியரை பற்றி சொன்னார். இன்னைக்கு கோவிட் மாதிரி இருக்கிற அளவு அந்தளவு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னார். ஸோ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட், நேற்று 23,818, இன்னைக்கு 846, கிட்டத்தட்ட 80 பாயிண்ட் வந்துடுச்சு. ஸோ நாம் நேற்றுக்கே சொன்னோம், மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள், சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகுதா ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஸ்கேனில் பார்த்தோம், மார்க்கெட் வந்து ஒரு 2 சிசிவாக இருக்குது. பையிங் வீக்கும் இருக்குது, செல்லிங் வீக்கும் இருக்குது. ஸோ நமக்கு நியரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இது உடையாதுன்னு நினச்சிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து நியரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே இல்லை. இந்த இடத்துல தான் சப்போர்ட், எங்கே 23,564 தான் நமக்கு சப்போர்ட் இருக்குது. அது நம்ம இந்த இது அப்புறம் நம்ம வரைஞ்சது, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு சப்போர்ட் இருக்கு. நேற்றுக்கு சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம இந்த சப்போர்ட்லாம் வரைஞ்சிருக்க மாட்டோம். இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக 555 தான் போட்டு, இந்த சப்போர்ட் தான் போட்டு, அது நடுவில் போட்டிருக்க மாட்டோம். இப்போ மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்சிட்டி கேண்டில் ஆகுது. மார்க்கெட் வந்து 23,720. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 23,700 புட் ஆப்ஷன், 23,700 கால் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் போகுது அப்படின்றதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸில் ஒரு பாக்ஸை போட்டுப்போம். ஏன்னா 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அதே ரேஞ்சிலேயே ஓடி இருந்தது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட ஐஇ லவ்யும் மார்க் பண்ணிப்போம். அதே மாதிரி 23 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மார்க் பண்ணியிருக்கு, கால் ஆப்ஷன் மார்க் பண்ணியிருக்கு, ஓகேவா? இப்போ வந்து மார்க்கெட் எப்படி போயிடுச்சு அப்படின்னு பார்ப்போம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் டவுன் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், இந்த கேண்டிலோட ஓப்பன் வந்து 23,737, ஐ வந்து 23,737. ஸோ ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஐ, லோ அண்ட் க்ளோஸும் சும்மா ஆல்மோஸ்ட் சேம். அப்போ இது வந்து ஒரு பேரிஷ் மர்போசோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேரிஷ் மர்போசோ அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அடுத்த கேண்டிடேட் நீங்கள் தைரியமாக வந்து டவுன் சைடு போகலாம். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன், ஏன் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகாதா அப்படின்னா, ஆனாலும் நம்ம கவலை இல்லை, புல் பேக் ஆனாலும் கவலை இல்லை. ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸில் செல்லர் ஸ்ட்ராங்கு, இதை தாண்டி மேலே வைக்கணும். அதனால தைரியமாக நம்ம எடுக்கலாம். இதே பையராக தான் பயப்படணும். இது செல்லர். ஸோ டபுள் கன்ஃபர்மேஷன், தைரியமாக நம்ம இந்த இடத்துல புட்டு எடுத்தா நம்மளோட அடுத்த டார்கெட் இதுதான். நம்ம ஒரிஜினலாக இங்கே வச்சுருந்தோம், இன்றைக்கி மார்னிங் கேப் டவுன் ஆனோன்னு இங்கே சப்ளைஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சோம். ஸோ இதான் நம்ம டார்கெட். ஸோ எந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கலாம்? 23,700 புட் ஆப்ஷனை வந்து 9.25 பார்த்தீங்கன்னா 76. நம்ம டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இதான். இந்த கேண்டில் எத்தனை மணிக்கு வந்துடுது? 9, அந்த அடுத்த கேண்டில்லே வந்துடுது. ஸோ அடுத்த கேண்டிலோட ஐ பார்ப்போம். ஆல்மோஸ்ட் தாராளமாக 71லேருந்து 30 பாயிண்ட் கன்ஃபார்மாக கிடச்சிச்சு. இதுதான் இன்றைக்கி நம்ம கிடச்ச ஃபஸ்ட்டு ட்ரேட். ஓகே, மார்க்கெட் முடிஞ்சிச்சு. இங்கே வந்துடுது. இங்கே வந்தோடனே நம்ம திருப்பி இப்போ வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட், 1 ஹவர் சப்போர்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இதுவே உடையக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம், உடஞ்சிச்சு. ஸோ மார்க்கெட் லோவில் இருக்கனால திருப்பி மக்கள் வந்து பை அண்ட் டிப்ஸ் கான்செப்டில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நேற்றுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மேலே போச்சு. அதனால் நம்மளால் கால் சைடு போக முடியாது. புட் சைடு போகலான்னா இந்த தாண்டி க்ளோஸ் வைக்குதான்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பாருங்கள், எங்காவது பாருங்கள் மார்க்கெட் இவ்வளோ தூரம் இந்த மார்க்கெட்டு அதுக்கு அடுத்த கேண்டிலேருந்து விக்கு வச்சிருக்கு, பாடி வைக்கல, விக்கு வச்சிருக்கு, பாடி வைக்கல, விக்கு வச்சிருக்கு, பாடி வைக்கல. ஸோ க்ளோஸ் கண்டிப்பாக வைக்கவே இல்லை. சரி, நம்ம கால் சைடு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் ஹெவி கேப் டவுனு. அது இல்லாமல் 2 நாளாக கேப் டவுன் இருக்குது. குளோபல் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து சரியில்லை, இந்தியன் டொமஸ்டிக் மார்க்கெட்டும் சரியில்லை. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட்னால இங்கே ஸ்ட்ராங்காக புல்லிஷ் பேரிஷ் மர்பூஸும் வந்திருக்கு. ஸோ நம்ம போகலாம் தான், இதை தாண்டி ஒரு பிரேக் அவுட் ஆனால் தான் நம்ம போக முடியும். அப்படியே போனாலும் இது வரைக்கும் தான் டார்கெட் வைக்க முடியும், ஏன்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய கேப் டவுனு இல்லை ஸ்ட்ராங்காக பேரிஷ் கேண்டில் வருதுன்னா நம்ம வந்து செல் ஆன் ரைஸ் கான்செப்டில் வேணால் பண்ணலாமே, வாங்கலாமே வந்து பை ஆன் டிப்ஸில் போகக்கூடாது. ஸோ அப்போ வெயிட் பண்ணணும், நமக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்குது. இதை தாண்டி திருப்பி பிரேக் அவுட் ஆச்சுன்னா வேணால் கால் சைடு போகலாமே.
நம்ம எகெயின்ஸ்ட் ட்ரெண்ட் போகணும். அப்படியே போகணும்னு ஆசைப்பட்டு இந்த ட்ரேட் மிஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ட்ரேடே கிடைக்கல அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு 10 பாயிண்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். 10 பாயிண்ட் ப்ளஸ் வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ட்ரை பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் பேரிஷாக இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து தைரியமாக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இப்போ பாருங்க எவ்வளோ தூரம் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். இப்போ எங்கள் ஐடியிலேருந்து வந்துட்டு நாட் ஈவன் 0.5 நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 0.5 தாண்ட அப்புறம் தான் டிசிஷன் எடுப்பாங்கன்னு. 0.5 கூட வரல புல் பேக்கு, அதுக்குள்ளேயே கீழே வந்துடுது. ஸோ அப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்த மார்க்கெட் வந்து உங்களுக்கு கீழே வந்தோடனே திருப்பி எகைன் இந்த இதை நம்ம உடைக்கணும். எதை உடைக்கணும்? இந்த பையிங் ப்ரெஷருக்கு பார்த்தீங்களா, பையிங் 23,613 இந்த 23,613 மார்க்கெட் உடச்சிச்சுன்னா நம்ம தைரியமாக புட் சைடு போடலாம். இப்போ எங்கே உடச்சிருக்கு? இந்த கேண்டிலோட லோ பாருங்க, எக்ஸாக்டாக 23,613 ஆல்மோஸ்ட் க்ளோஸ் வச்சிருக்கு. வெயிட் பண்ணலாம். அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருச்சு. அப்போ நம்ம தைரியமாக போடலாம். ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே க்ளோசிங் பேசிஸ். எப்பவுமே ஸ்டாப் லாஸ் வந்து மைண்ட் லெவல் ஸ்டாப் லாஸ் தான் நல்லது ஆப்ஷனுக்கு. நம்ம வெறுமை ஸ்டாப் லாஸ் போட்டோன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு வரும். இது வந்து என்ன ஜஸ்ட் ரீடெஸ்ட் என்ட்ரி. ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி மார்க்கெட் வருது. சப்போஸ் நம்மள அக்ரெசிவாக இருந்தால் நம்ம இங்கேயே ட்ரேட் எடுக்கலாம். இல்லை நான் கன்சர்வேட்டிவ் ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் எடுப்பீங்கன்னா ரீடெஸ்ட் கொடுத்து திருப்பி ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல எடுத்தால் ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே கடைசி வரையும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எடுக்கவே இல்லை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ செகண்ட் டார்கெட் ஆக்சுவலி. ஸோ இது வந்து நம்ம மார்க்கெட் முடிஞ்சப்புறம் பார்த்துருவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இப்படி தான் நம்ம பார்க்கணும். முதல்ல நீங்கள் முடிஞ்சப்புறம் வந்து இதையே திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கும் போது தான் அப்புறம் தான் உங்களுக்கு வந்து லைவில் வரும். எடுத்தோடனே லைவில் யாருக்குமே வராது. ஸோ முதல்ல வந்து கேண்டில் பை கேண்டில் அனலைஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் கேண்டில் ஏதாவது ஒரு சைடு மார்க்கெட் போகுதா? எந்த பக்கம் பிக் இருக்குது? பையிங் ப்ரெஷர் இருக்கா, செல்லிங் ப்ரெஷர் இருக்கா? ஸோ பையிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட் கீழே உடஞ்சுன்னா மேலே உடஞ்சுன்னா ஓகே பை சைடு போகலாம். இல்லை கீழே உடஞ்சுன்னா கீழே சைடு போகலாம். ரெண்டும் சைடு இல்லாமல் இப்போ நேற்றுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 5 மினிட்ஸ் ரேஞ்சிலேயே மார்க்கெட் ட்ராவல் ஆகிருக்கும். இந்த வரைக்கும் 5 மினிட்ஸ் இதுக்கு முன்னாடி பாருங்கள், இதெல்லாம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே ட்ராவல் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது. ட்ரேட் கிடைக்கலாம் விட்டுருணும். எப்போவுமே இந்த ஆப்ஷனை பொறுத்த வரையும் நமக்கு எப்போது தான் ட்ரேட் கிடைக்கும், எப்போதும் ட்ரேட் கிடைக்காது. நம்ம ஏற்கனவே திருப்பி திருப்பி சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ட்ரேட் வரும்போது நம்ம தைரியமாக ரிஸ்க் எடுத்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து இதுதான் இன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி கேண்டில் பை கேண்டிலாக ஒரு கேண்டில் முடிஞ்சாலும் பாருங்கள் பொறுமையாக இது என்ன மாதிரி கேண்டில். நம்ம எல்லா கேண்டிலும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக புல்லிஷ் மர்புசோ, அந்த மாதிரி புல்லிஷ் பேரிஷ் இன்ஃப்ளூசோ, பேரிஷ் இன்கல்ஃபிங், இந்த மாதிரி ஸ்ட்ராங் கேண்டில் பார்த்துட்டு அது எங்கே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆயிருக்கா, ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கா. இதே கேண்டில் சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆயிருந்தால் நம்ம எடுக்க முடியாது. ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆனாலும் ரெசிஸ்டன்ஸில் செல்லர் ஸ்ட்ராங்கு. ஸோ அதை நம்பி நம்ம எடுக்கிறோம். மார்க்கெட் கேப் டவுனு. ஸோ நமக்கு கன்ஃபர்மேஷன் நிறைய கிடச்சதுனால இந்தியா விக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் வந்தால் இந்தியா விக்ஸ் பார்த்துக்கோங்க. இந்தியா விக்ஸ் நல்லா ஏறுது. அடுத்து இன்னொரு கன்ஃபர்மேஷன் டாலர் ரேட்டு ஏறிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது குளோபலாக வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து பேனிக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். ஸோ எப்போ உங்கள் சப்போர்ட் மார்க்கெட் ரீச் ஆகிடுதோ வெளில வந்துருங்க. அதுக்கு மேலே ட்ரேட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் நல்லா கிடச்சாலே அதோடு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓல்டு ரேலியை கேட்ச் பண்ணணும்னு நம்ம ஆரம்பத்தில் நினைக்க வேணாம். ஏன்னா கேட்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கும். அப்படியே என்னாலும் ப்ரீமியம் மெல்ட்டிங் ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வரும். அதனால் ஒரு ட்ரேட் எடுத்தோமா ப்ராஃபிட் வந்து தான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் இன்னைக்கு நடந்த மேட்ரு. இப்போ நாளைக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்றது பார்ப்போம். இப்போ வந்து மார்க்கெட் டே ஐ இதெல்லாம் எடுத்துடலாம். டே மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்தது. மார்க்கெட் இங்கேருந்து திரும்பலை. ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து மணி 3000 இதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறவங்க மார்க்கெட் புக்கிங் பண்ணதுனால மார்க்கெட் மேலே வந்து அதர்வைஸ் மார்க்கெட் டேர்ன் ஆகலை. ஓகேவா, இன்னொரு 1 ஹவர் மார்க்கெட் தான் இன்னும் கீழே போயிருக்கும். அடுத்த இது வந்துருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இங்கே நிற்குது. ஓகேவா, டே க்ளோஸ் இங்கே இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,141. அடுத்து வந்து 22. எப்போயுமே ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் தூக்கிடலாம். ஏன்னா நிறைய கோடு இருந்தாலும் உங்களுக்கு செட் ஆகாது. இப்போ வந்து மார்க்கெட் 23,400னா 1000 பாயிண்ட்ஸ் இந்த பக்கம் 24,500 வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து திடீர்னு கேப் அப் அதிகமாக வரதுனால நம்ம 24,300 வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சுக்கலாம். எக்ஸாக்டாக 1000 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 22,830
5 இங்கே ஒரு 500 600 பாயிண்ட் இருக்குது. அது போதும் எனக்கு தெரிஞ்சு, அதுக்கு மேலே தேவையில்லை. ஸோ இதை ஒண்டி நம்ம வச்சுக்கலாம். ஆக்சுவலாக 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் அதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை. ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 250 250 அதுதான் ஆவரேஜ் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டு. இன்னி மாதிரி ஏதாவது பெரிய நெகட்டிவ்ஷன் இருக்கும்போது நமக்கு போகும். ஸோ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாதுன்னா அந்த தெரியுமா எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இல்லைன்னா ப்ரைஸ் எங்கே ஃப்ளோட் ஆகுதோ அங்கேருந்து ஒரு 2 லெவல், அங்கேருந்து கீழே 2 லெவல், அதை வச்சுட்டா போதும். ஓகே, இப்போ மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அதே தான் 1.63%. மிட் கேப்பு அதிகமாக இருக்குது 2.53. ஸ்மால் கேப் அடி வாங்கியிருக்கு. அடுத்தது கோல்டு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக அதே ஃப்ளாட்டாக இருக்கு. சில்வர் ஒன்றும் பெருசாக இல்லை. 1256.45% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் க்ரூட் ஆயில் 101 ஆகிருக்கு. ஸோ அது ரொம்ப அலாமிங். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலே வராதுக்கு. இப்போ 90லேருந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்துருக்கு பாருங்கள், டேவிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்ரூட் ஆயில். ஸோ இதுதான். இப்போ நாளைக்கு வந்து வென்ஸ்டே, இன்னைக்கு எக்ஸ்பிரி முடிஞ்சிச்சு. நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இப்போ நாளைக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்றது ஒரு ரவுண்டு பார்த்துருவோம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இதெல்லாம் தூக்கிடலாம். நான் எதுக்கு போட்டு வச்சிருக்கேன்னா, டக்குன்னு ஒரு 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் அப்போ மார்னிங் இந்த டென்ஷனில் போட முடியாதுக்கோசரம் போட்டு வச்சிருக்கேன். போனான்றவங்க தூக்கிடலாம். இப்போ ஓகே, இப்போ மார்க்கெட் நாளைக்கு வந்து எப்படி இருக்கு? இப்போ 23 ஓகே. இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நாளைக்கு கேப் அப் ஆகுதா கேப் டவுன் ஆகுதா என்னன்னு தெரியாது. அப்படி கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 23,395. ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை. பெரிய நியூட்ரலாக ட்ரேட் ஆகுது. ஐ திங்க் இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மார்க்கெட் ட்ராவல் ஆயிருக்கு. ஐ மீன் நேற்றுக்கு ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மண்டே, ஸோ இன்னைக்கு டியூஸ்டே, ஓகேவா? ஸோ இந்த 2 நாளுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஃப்ரைடே க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ ஆனால் நாளைக்கு மார்னிங் திருப்பி மார்க்கெட் இறங்குமா, இல்லை ஒரு சின்ன கன்சல்டேஷன் ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா ரொம்ப தூரம் போயிட்டே இருக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு புல் பேக் வரும். ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே வரலாம், இல்லை இங்கேயே கன்சல்டேஷன் பண்ணலாம். இல்லை மார்க்கெட் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது, குளோபல் நியூஸ் நெகட்டிவ் ஆகுதுன்னா கண்டிப்பாக கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வேர்ல்ட் கேம் தானே, எக்ஸ்பைரி புதுசு, ஐ மீன் புது வீக்லி ஓப்பனிங் நாளைக்கு. அதனால கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது. இப்போ டே வைஸ்ல இந்த கேண்டில் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்ட்ராங், ஆல்மோஸ்ட் 23,722 23,753. ஓகே, இப்போ வந்து இப்போ மார்க்கெட் இங்கே நிற்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சப்போர்ட் 23, 22, 331. இன்னொரு 1000 பாயிண்ட் கீழே விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை மார்க்கெட். நத்திங் சர்ப்ரைஸ். ஸோ 1000 பாயிண்ட்ஸ் கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே வேணால் விழாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விழுந்துட்டு போனால் இந்த 1000 பாயிண்ட்ஸில் தான் அந்த மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக இந்த எக்ஸாம் மார்க்கெட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இன்டர்னல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,143 அண்ட் 23,994, அந்த மாதிரி 22,700 அந்த சின்ன சின்ன சப்போர்ட், இன்டர்மீடியட் சப்போர்ட் இருக்குது. எப்படி போகுதுன்றது பார்ப்போம். இப்போ வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடச்சிது அப்படின்னா, இந்த இடத்துல ஓப்பனிங் கிடச்சின்னா இதுக்கு கீழே மார்க்கெட் விழாமல் இருந்தானா நம்ம ஒரு கால் சைட் ட்ரை பண்ணி இது போகலாம். ஓகேவா? அப்படியே போனாலும் இதை ரெசிஸ்டன்ஸு இதுக்கு தாண்டி போகணும். சப்போஸ் இந்த இடத்துல நீ மாதிரி ஒரு சின்ன கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா இதுக்கு தாண்டி போனால் தான் நீங்கள் அப்சைட் போகலாம். அதர்வைஸ் இங்கே வந்து ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிரேக் அவுட் ஆகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் புட்டு எடுத்துகிட்டு டார்கெட் இது வச்சுக்கலாம். ஸோ டவுன் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆல்மோஸ்ட் நம்ம டவுன் சைடு எங்கே சப்போர்ட்னா ஆல்மோஸ்ட் 23,141 இங்கே தான் சப்போர்ட். இது கூட சப்போர்ட் சொல்ல முடியாது. ஓகே, பை சான்ஸ் வந்து ஒரு பொசிஷன் வந்து மேலேருந்து பார்க்கும்போது சப்போர்ட், கீழேருந்து பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ்
அந்த மாதிரி கான்செப்டில் மார்க்கெட் திரும்பி மேலே உண்டு 99% மார்க்கெட் திரும்பறதுக்கு டவுட். இப்போ முடிஞ்ச வரையும் நம்ம வந்து நாளைக்கு செல் ஆன் ரைஸ் கான்செப்ட் தான் இருக்கும் போல தெரியுது. பட் ஆனால் நாளைக்கு 2 நாளாக ரேலி ஆனதுனால நாளைக்கு கன்சால்டேஷன் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்னிங் எப்படி ஆகுதுன்னு பார்த்துட்டு கால் ஆப்ஷன் கிடச்சிது. கால் ஆப்ஷன் எப்போனா நமக்கு வந்து இங்கே ஒரு ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சு, ப்ரைஸ் சஸ்டெயின் ஆயிடுச்சு. இந்த சப்போர்ட் ரேஞ்சில் ப்ரைஸ் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா இந்த டார்கெட் வச்சுன்னு ஒரு சின்ன லெவலில் ட்ரை பண்ணலாமே, பெரிய லெவலில் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு குளோபலாக அதாவது நியூஸ் பாசிட்டிவ் வந்தால் தான் நம்ம இனிமேல் கான்செப்ட் போகணும். அதுவே செல் ஆன் ரைஸ் கான்செப்ட் தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு நம்ம போகலாம். சப்போஸ் ஒரு கேப் டவுன் ஆச்சு, இல்லை ஃப்ளாட் ஓப்பன் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸ் உடஞ்சிச்சுன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளோட டார்கெட் வந்து 23,141. அதுக்கப்புறம் வரிசையாக டார்கெட் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வேணா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, இப்போ 15 மினிட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 1 ஹவர் வச்சு பார்த்தீங்கன்னா கூட உங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். 23,141, 23,838. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.